பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்த பஞ்சாப்பை ஒரே ஒரு மேட்ச்ல அப்படியே கீழே இறக்கிட்டீங்களேப்பா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேற்று நடந்த பஞ்சாப் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. நேற்று மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 235 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் தான். இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக வந்துருந்துச்சு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அபிஷேக் சர்மா ஃபெர்குசனோட பால்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹெட்டு வந்து அவுட் ஆயிட்டாரு. என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்களே, இனி அடுத்து என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போது அப்பதான் இசான் கிசான், ஹென்ரிச் கிளாசன் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆக நினைக்கும் போது இசான் கிசான் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கிளாஸினும் நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்லா அதிரடி காட்டினாங்க. கிளாஸின் வந்து நான் கடைசி வரைக்கும் நின்று அதிரடி காட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இதனால 20 ஓவர் முடிவில் நேற்று எஸ்ஆர்ஹெச் 235 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 236 ரன்னு சேஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதெல்லாம் மற்ற டீமுக்கு, பஞ்சாப் மாதிரி டீமுக்கு இதெல்லாம் ஜுஜுப்பி மேட்ரு. ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே எப்படி இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேறு. வழக்கம் போல் பிரியான்சாரே, பிரப்சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க, நல்லா அதிரடி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பாட் கமின்ஸோட பாலில் பிரியான்சாரியா ஈசான் மலிங்காக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. சரி, அவர் தான் அவுட் ஆனாரு, பிரப்சிம்ரன் சிங்காவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்து அடுத்த ஓவரில் போன ஓவரில் விக்கெட் தானே எடுத்தேன், அடுத்த ஓவரில் கேட்சை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட் கமின்ஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. சரி, ஸ்ரேயஸ் ஐயர் காப்பாற்றுவார்னு பார்த்தா அவரோட கேட்சையும் பாட் கமின்ஸ் வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பஞ்சாப்னால அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. என்னதான் மாற்றி மாற்றி விக்கெட் போனாலும் கனோலி மட்டும் நின்று நான் இன்னும் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன், நான் கடைசி வரைக்கும் விளையாண்டு என் டீமை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுரி அடித்து அசத்தினாரு. என்னதான் அவர் செஞ்சுரி அடித்து அசத்தினாலும் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. இதனால 20 ஓவர் முடிவில் பஞ்சாப்னால 202 ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 33 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணது மூலமாக அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட் பிளேஸில் இருந்த பஞ்சாப் செகண்ட் பிளேஸுக்கு வந்து வந்துட்டாங்க. பஞ்சாப் வந்து இந்த சீசனில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அன்பீட்டன் டீமாக வந்திருந்தாங்க. ஆனால் யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, இப்போ மாற்றி மாற்றி எல்லா மேட்சும் தோத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்க, எந்த மேட்ச் வந்து தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீமையுமே வந்து கணிக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மேட்ச்லையும் வித்தியாசமான விஷயங்கள் தான் வந்து நடக்குது. இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.